அம்மா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எங்க எம்டி கார்த்தியை அடிச்சதுக்கு நீங்க கோவப்பட்டீங்கல்ல, அவர் எதுக்கு அடிச்சாருன்னு நான் சொல்றேன். மாப்பிள, அத்தை, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. ரேவதி சொல்றது உண்மையா? அவ Dress மாத்தும் போது ஜன்னல் வழியா பாத்தீங்களா? மாப்பிள, அத்தை, இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. ரேவதி சொல்றது உண்மையா? அவ Dress மாத்தும் போது ஜன்னல் வழியா பாத்தீங்களா? ஐயோ இல்ல அத்தை, நான் என்னோட போனை கீழே போட்டேன். அதை எடுக்கும் போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்ல அத்தை. எனக்கு ரேவதி உள்ள Dress மாத்திட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பார்த்ததுனால தான் எம்டி சார் உங்களை அடிச்சாரு. ரேவதி, நீ அவனை நம்புவ, ஆனா நம்ம மாப்பிளைய நம்ப மாட்டியா? அப்படியே எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிருக்கணுமே தவிர கை நீட்டி அடிச்சிருவானா? அந்த நேரத்துல எது சரின்னு பட்டுச்சோ அதைத்தான் அவரு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. இப்போ சார் எனக்காக தானே இவர் அடிச்சாரு. நான் இப்பவே சாரை கூட்டிட்டு வர போறேன். அவனை எதுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு எம்டி சாருக்கும் இவருக்கும் மட்டும் தான் தெரியும். நீங்க இவரை நம்புறீங்க, நான் எம்டி சாரை கூட்டிட்டு வரேன். மாப்பிள, அத்தை, ரேவதி சொன்னது உண்மையா? அத்தை, என்ன அத்தை நீங்க? ஆல்ரெடி அவன் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற கோபத்துல இருக்கான். ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சுக்கிட்டு என் மேல கேவலமா பழிய போடுறான். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் அப்படிப்பட்டவனா? பெண்கள்லாம் பேசும் தெய்வமா நினைக்கிற ஆள்னா? உங்களை நான் நம்புறேன் மாப்பிள. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கார்த்திக் சொன்னது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சுது, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லன்னு, உங்களுக்கு ரேவதி கூட வாழ தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அத்தை. அது போக போக உங்களுக்கே தெரியும். நான் வரேன்.